இப்போ நம்மளோட சர்வரும் என்ன ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆயிருச்சா. இப்போ என்ன காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வருக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேம். இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி வேன் ஸ்லாஷ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு இருக்கு. இதோட மீனிங் என்னன்னா எஸ்டி வேன்ங்கிறது டொமைன். இந்த டொமைனுக்குள்ள தான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காரு அப்படிங்கிறதுக்கான மீனிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வர் அப்படிங்கிறதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ்னா இருக்கு. கண்டிஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ இதுக்கு முன்னாடி இதோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 123 அதான் பாஸ்வேர்டு. இதை கொடுத்து நான் என்ட்ரு பண்றேன். என்ன காட்டுதுன்னா யுவர் பாஸ்வேர்டு ஹேஸ் எக்ஸ்பயர்டு அப்படின்னு வருது இதுல. ஏன் அப்படின்னா சர்வருக்கு வந்து நீங்க ஒரு காம்ப்ளெக்ஸான பாஸ்வேர்டு கொடுக்கணும். இதுனா நிறைய கண்டிஷன்ஸ் இப்படின்னா இருக்கணும் அப்படிங்கறத வச்சிருக்கோம். ஸோ நான் வந்து பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். admin@123 ஏ மட்டும் கேப்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது 8 கேரக்டர்ஸ் மினிமம் இருக்கணும். அதில் ஒன்று வந்து கேப்ஸு, அதுக்கப்புறம் இந்த சிம்பிள் இருக்கணும், நம்பர் இருக்கணும். இது மாதிரி காம்ப்ளெக்ஸ் பாஸ்வேர்டாக கொடுக்கணும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னா நான் இந்த லோக்கல் சர்வர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஒர்க் குரூப் அப்படின்னு இருந்தது என்னவா மாறிடுச்சு அப்படின்னா டொமைன்னு மாறிடுச்சு. இது வந்து டொமைன் நேம் gitn.lab. இதில் SD வேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நெட்வொர்க்குள்ளே இந்த சர்வரோட நேம். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த விண்டோ ஃபயர்வாலை திருப்பி ஓப்பன் பண்ணுறேன். இதில் டொமைன் கண்ட்ரோலர் இன்ஸ்டால் பண்ண பிறகு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபயர்வால் வந்து ஆன் ஆகும். அதையும் நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக விண்டோ டிஃபெண்டர் ஃபயர்வால்குள்ளே இருக்க ரூல் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஏதாவது நீங்கள் வந்து பிங் பண்ணி பார்ப்பீங்க, பிங் ஆகாது அப்படின்னா அந்த ரூலை மட்டும் எனேபிள் பண்ணுவீங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம லேபில் வந்து சர்வர்னால எதுவும் வந்து ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி எதுவும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுருக்கோம் விண்டோ டிஃபெண்டரை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து திருப்பி இந்த ஐபி அட்ரஸ் அப்படிங்கிற ஏரியாவுக்கு போகிறேன். இதில் நம்ம வந்து இங்கே என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா 31 கொடுத்துருந்தோம். இப்போ 127 அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 127 ஐபி அட்ரஸை நம்ம லூபேக் ஐபி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லூபேக் ஐபி அப்படின்னா இந்த இடத்துல மீனிங் என்ன அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன். டிஎன்எஸ் சர்வர் அப்படிங்கிறது யாரு, அதாவது ஏடிஐ வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது டிஎன்எஸ் சர்வர் யாரு அப்படிங்கிறத கேட்கும். டிஎன்எஸ் சர்வர் இதே சர்வர் தான் அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்காகத்தான் இது 127 அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. இதே சர்வர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மேலே நீங்கள் என்ன ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அதே ஐபி அட்ரஸ் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா திருப்பி அதை மாற்றிக்கிறங்க. நீங்கள் அப்படியே வச்சா என்ன காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். அந்த டொமைன் நேம் அதாவது கனெக்டிவிட்டி எல்லாமே டிஎன்எஸ்னா ப்ராப்பராக ரன் ஆகுதுன்னு காட்டும். அந்த டொமைன் நேமையோ எதையோ ஒன்று உங்களுக்கு வந்து ப்ராப்பராக காட்டாது. ப்ராப்பராக காட்டாது மீன்ஸ் லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வரும். ஸோ அதனால நான் என்ன செஞ்சுக்கிறேன் திருப்பி ப்ராப்பராக இந்த டிஎன்எஸோட ஐபியை மாற்றிக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு ரோல் இன்ஸ்டால் பண்ணும்போது டிஎன்எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம டிக்கே போடலை. ஆனால் என்ன விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் சர்வர் இன்ஸ்டால்ட் அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்போ நம்ம ரெடி பண்ணுவது ஆக்டிவ் டைரக்டரி ரெடி ஆயிருச்சு. இப்போ டிஎன்எஸ் அப்படிங்கிறத ரெடி பண்ண போகிறோம். டூல்ஸுக்கு போயிருங்க. இதில் வரிசை என்னென்ன சர்வீஸ்னால் இன்ஸ்டால் ஆயிருக்கோ அதில் காட்டும். அதில் டிஎன்எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்துருங்க. ஒரு சர்வர், அதாவது ஒரு சர்வர்னு கிடையாது, நீங்கள் எங்கேயாவது ஒரு டிஎன்எஸ் அப்படின்னு வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிஎன்எஸ் வந்து ப்ராப்பராக ரன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னா சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு
என்எஸ் லுக்அப் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ எனக்கு என்எஸ் லுக்அப் அப்படின்னு கொடுத்தா என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் அவுட்னு காட்டுது, அன்னோன் காட்டுது, அட்ரஸ் மட்டும் காட்டுது. இப்படி இருந்தால் டிஎன்எஸ் வந்து ஒன்று இல்லாமே இருக்கும், இல்லைன்னா டிஎன்எஸ் வந்து ப்ராப்பராக ரன் ஆகலைன்னு அர்த்தம். டிஎன்எஸ் வந்து ப்ராப்பராக ரன் ஆனதுக்கப்புறம் இதே ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். இது டிஎன்எஸ். இது உள்ளுக்கு வந்துட்டோமா, இதில் ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஒரு ஜோன் இருக்கு, ரிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜோன் இருக்கு. டிஎன்எஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணும்போது, அதாவது ஏடியை இன்ஸ்டால் பண்ணும்போது ஃபார்வர்ட் ஜோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிக்கிறோம். இந்த ஃபார்வர்ட் ஜோனுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டொமைன் நேமை காட்டுது, sdwan.lab. இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதில் இந்த IPv6 அப்படிங்கிறத நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஹோஸ்ட் ஏ ரெக்கார்ட் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணும். ஃபார்வர்டோடது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம்க்கு என்ன ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறத சொல்கிறது ஃபார்வர்டோட வேலை. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோஸ்ட் ஏ ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ ஐபி அட்ரஸ்க்கு என்ன நேம் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா, அதுக்கு பேர் வந்து பிடிஆர் ரெக்கார்ட், பாயிண்டர் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது எங்கன்னா ரிவர்ஸில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும், ரிவர்ஸில் வந்து கிரியேட் ஆகாது. இப்போ இந்த ஏடி சர்வர் ரன் ஆகிறதுக்கு, ஏடி சர்வர் மட்டும் ரன் ஆகிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்வர்டு இருந்தால் போதும். ஆனால் ஏடி சர்வர் வந்து ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ரிவர்ஸும் வந்து சேர்த்து ரன் ஆகணும். இப்போ நான் ரிவர்ஸ் லுக்அப் ஜோன் அப்படிங்கிறதுக்கு போகிறேன். இதில் போயிட்டு நியூ ஜோன், நெக்ஸ்ட் 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 நெக்ஸ்ட், ஃபுல்லாக நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெட்வொர்க் ஐடி அப்படின்னு காட்டுது பாருங்களேன். இந்த சர்வருக்கு நீங்கள் ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்கான நெட்வொர்க் ஐடியை கொடுக்கணும். நெட்வொர்க் ஐடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 31 31 31. லாஸ்ட் டிஜிட் மட்டும் நீங்கள் கொடுக்க முடியாது, அதுக்கு மொதல் 3 டிஜிட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது நெட்வொர்க் ஐடியா எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஃபினிஷ். இப்போ இதுக்குள்ள ஒரு ஃபோல்டர் இருக்கு பாருங்களேன், இதே பாயிண்டர் ரெக்கார்ட். அதாவது பாயிண்டர் ரெக்கார்ட் வந்து கிரியேட் ஆயிருச்சானா, கிரியேட் ஆகலை, நீங்கள் கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த பிளாங்க் ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணி ஆல் டாஸ்க், சாரி, நியூ பாயிண்டர் அப்படிங்கிறத கொடுங்க. இந்த இடத்துல ஹோஸ்ட் நேம்னு இருக்கு பாருங்களேன், இதை வந்து ப்ரௌஸ் பண்ணுங்க. என்ன காட்டுது அப்படின்னா, சர்வரோட கம்ப்யூட்டர் நேம், அதை டபுள் கிளிக் பண்ணுறோம். அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, நம்மளோட இந்த ஃபார்வர்ட் லுக்அப் ஜோன் இருக்கு, அதுக்குள்ள SD-WAN லேப், அதுக்குள்ள சர்வரோட நேம் DC21. இதுதான் ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம். இந்த ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம்க்கு என்ன ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறத மேப் பண்ணிக்கிறது. இது வந்து ரிவர்ஸ். ஃபைனலாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் வந்து ஐபி அட்ரஸை கொடுத்து பிங் பண்ணாலும் பிங் ஆகணும், நேமை கொடுத்து பிங் பண்ணாலும், நான் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நேமை யூஸ் பண்ணோம்னாலும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபார்வர்டையும் ரிவர்ஸையும் ஒன்னோட ஒன்று அட்டாச் பண்ணணும். அது எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு ஃபார்வர்ட் லுக்அப் ஜோனில் அந்த SD-WAN லேபுக்குள்ள DC21 இருக்கு பாருங்களேன், அதில் இங்கே மட்டும் டிக்கு மட்டும் போட்டு விடணும். இதில் என்ன காட்டுது, பிடிஆர். நீங்கள் இருக்கிறது ஹோஸ்டியா ரெக்கார்ட், ஹோஸ்டியா ரெக்கார்டும் பிடிஆர் ரெக்கார்டும் ஒன்னோட ஒன்று வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி NS லுக்அப் அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். இப்போ நான் NS லுக்அப்னு கொடுத்தா எந்த ஒரு எரருமே வரல, சர்வரோட ஃபுல்லி அதாவது குவாலிஃபைட் டொமைன் நேம் காட்டுது, DC21 SD-WAN.lab. கீழே வந்து ஐபி அட்ரஸ் அப்படின்னு காட்டுது. இப்போ நான் ஐபி அட்ரஸ் மட்டும் கொடுக்குறேன். எனக்கு 2 ரிசல்ட் இதே மாதிரி வரணும். ஒன்று வந்து ஃபார்வர்ட், இன்னொன்று வந்து ரிவர்ஸ். ரெண்டுலேயுமே எரர் இல்லை அப்படின்னா டிஎன்எஸ் வந்து ப்ராப்பராக ரன் ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்து என்ன செய்கிறேன், SD-WAN, சாரி, SD-WAN.lab. SD-WAN.lab அப்படின்னு கொடுத்தேனாலும் எனக்கு எங்கேயுமே என்ன வரல அப்படின்னா எரர் வரல. இப்போ வந்து உங்களோட டிஎன்எஸ் வந்து ப்ராப்பராக ரன் ஆகுதுன்னு அர்த்தம். டிஎன்எஸ் சர்வரும் என்ன செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரெடி பண்ணி முடிச்சிட்டிங்க. இதுக்குள்ள IPv6 அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டும் சேர்த்து வருது, அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நார்மலாக இப்போ நீங்கள் வந்து இந்த லேபை யூஸ் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், ரியல் டைமில் எனி டைம் வந்து சர்வர் வந்து ஆனில் இருக்கும், ஆஃப்லேயே இருக்காது. லேப் பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணும்போது நெட்வொர்க் 10 அப்படின்னு சொல்லினா காட்டக்கூடாது. அப்படி காட்டினா டிஎன்எஸ் வந்து ப்ராப்பராக ரன் ஆகலைன்னு அர்த்தம்.
ஏன் ப்ராப்பரா ரன் ஆகலைன்னா, இப்பதான் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னா, டிஎன்எஸ் வந்து ப்ராப்பராவே ரன் பண்ணி முடிச்சிருக்கீங்க. பட் இந்த நெட்வொர்க் போர்ட் வந்து அதை அப்டேட் பண்ணிக்கல. இப்போ நான் இதை டிசேபிள் பண்ணிட்டு எனேபிள் பண்றேன். இங்கே உங்களோட டொமைன் நேம் வந்து காட்டணும். அப்படி காட்டினாதே சர்வரில் டிஎன்எஸும் ப்ராப்பரா ரன் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. sdwan.lab அப்படின்னு இருக்கு. இந்த போர்ட்டையும் நம்ம எனேபிள் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடி சர்வர் அப்படிங்கிறது இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். டிஎன்எஸ் சர்வர் அப்படிங்கிறது இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக நம்ம பண்ண போகிறது நம்ம லேபுக்குன்னு கிடையாது, ரியல் டைமுக்கும் அதுதான். உங்களுக்கு என்ன வேணும்? சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி சர்வர் அப்படிங்கிறது வேணும். இந்த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி சர்வரையும் நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் சில டீட்டெயிலாம் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த எக்ஸ்பிளனேஷனை நீங்கள் திருப்பி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம கமாண்ட் லைனில் கொடுத்து சர்டிஃபிகேட் சர்வர் ரெடி பண்ணியிருப்போம் பாருங்களேன். அதையும் இதையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட காமனாக ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி சர்வர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணும்போது எப்படி எல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க அப்படின்னா, வெப் ப்ரௌசரை யூஸ் பண்ணி இந்த சர்டிஃபிகேட் சர்வருக்குள்ள வந்து உங்களுக்கு தேவையான ரூட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிருவீங்க. இப்போ வெப் ப்ரௌசரை யூஸ் பண்ணி உள்ளுக்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள என்ன ஒரு சர்வீஸ் வந்து ரன் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஐஎஸ் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் வந்து ரன் ஆகணும் இதுல. அதுக்குன்னு ஒரு யூசர் இருப்பார் இதுல. அதாவது நீங்க வெப் ப்ரௌசர் வழியா இந்த சர்வரை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு பவர் இருக்கணும். இருந்தா தான் என்ன செய்ய முடியும்னா, நீங்க வந்து ஃபுல்லாவே வந்து அதை யூஸ் பண்ண முடியும். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கண்டிஷன். இதையெல்லாம் ரெடி பண்றதுக்கு முன்னாடி நீங்க அதாவது சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி சர்வர்னு ரெடி பண்றதுக்கு முன்னாடி இந்த டூல்ஸ்ல போனீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ்னு இருக்கும். அது உள்ளுக்க போங்க. இதுல யூசர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கா? இதுல அட்மினிஸ்ட்ரேட்டர் இவர் தான் இந்த சர்வருக்குள்ள இப்போ இந்த யூசர் நேம்ல தான் நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். அவரோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போங்க. மெம்பர் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற சர்வர் இருக்கார் பாருங்க, சாரி யூசர் இருக்கார் பாருங்களேன், அவருக்கு இத்தனை டைப் ஆஃப் பவர் இருக்கு. இது ஒவ்வொன்றும் என்ன செய்யும் அப்படின்னா ஒவ்வொரு சர்வீஸ் வந்து வேலை செய்யும். இதில் நீங்கள் மறக்காம என்ன சர்வீஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஐஐஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஐஏஎஸ் யூசர் அப்படிங்கிறது ஒன்று வந்து ஆட் ஆகிக்கிறோம். இது ஆட் ஆனதையும் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் சர்வர் அப்படிங்கிற ரோலை இன்ஸ்டால் பண்ணும்போது எங்கேயுமே எரர் இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யணும்னா சில இடத்துல எரர் வரும். இவருக்கு வந்து இந்த பவர் கிடையாது, நீங்கள் அதை ஆட் பண்ணிட்டு திருப்பி இந்த சர்வீஸ்னா இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி காட்டும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது, எப்படி நீங்கள் வந்து ஒரு டொமைன் கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு சர்வீஸை இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதே மாதிரி சர்டிஃபிகேட் சர்வர் அப்படிங்கிற ஒரு ரோலை நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிற ஆல் ஆப்ஷன்ஸையும் நான் டிக் போட்டுக்கிறேன். இது எல்லாமே தேவை நமக்கு. விண்டோஸில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் சர்வர்னு இருக்குது பாருங்களேன். இப்போ ஒரு 6 ஆப்ஷன் காட்டுச்சு பாருங்களேன். அது ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய தியரி இருக்குது. அதையே வந்து ஒரு கோர்ஸ் ஆனால் படிப்பாங்க. அவ்வளோ பெருசு நமக்கு இப்போ தேவையில்லை. ஒரு சர்டிஃபிகேட் சர்வர் தேவை. அதுக்கான சர்வீஸ் எல்லாம் எந்த ஒரு சர்வீஸுமே வந்து அவாய்ட் பண்ணாமல் எனக்கு எல்லா சர்வீஸுமே வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா டிக்கும் போட்டிருக்கோம் இதில்.
ம். இல்ல. இப்போ ஆக்சுவலாக சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி சர்வர் அப்படிங்கிற ஒரு ரோலை எதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு 6 சர்வீஸ் நம்ம வந்து டிக் போட்டோமா, அது எல்லாம் வந்து ப்ராப்பரான கான்ஃபிகர் ஆயிருக்காது. அதை திருப்பி வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். இப்போ இந்த லிங்க் ஒன்று காட்டுதுல, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் சர்வர் அப்படிங்கிறது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கிறோங்க. இந்த வி மேனேஜர் நம்ம ரெண்டாக பிரித்தோம். இதில் வந்து ஒருத்தர் சர்டிஃபிகேட் சர்வராக இருப்பார், ஒன்று வந்து வி மேனேஜராக இருக்கும். இப்போ ரெண்டு பேருக்குமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியான யூசர்ஸ்னா இருக்கும். இப்போ அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட் சர்வரை கண்ட்ரோல் பண்ண போகிறது யாரு அப்படிங்கிறத கேட்குது. இதே சர்வரில் உள்ள இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறத நம்ம வச்சிருக்கோம். இதை மாற்ற மாட்டோம், நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறோம். அந்த 6 சர்வீஸ் காட்டுச்சு பாருங்களேன், அதை திருப்பி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் 6 பேருமே டிக் போடக்கூடாது. இதில் ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து டிக் போடணும். அந்த 3 ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் தான் இந்த அடுத்த 3 வந்து நம்ம ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட், இங்கே என்டர்பிரைஸ் சிஏ, இன்னொன்று வந்து ஸ்டாண்ட் அலோன் சிஏ அப்படின்னு இருக்கு. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, உங்கள் கம்பெனியில் ஏடி சர்வர், டிஎன்எஸ் சர்வர் அப்படின்னு ஒரு சர்வர் தனியாக இருக்குன்னு வச்சுக்கிறோங்க. சர்டிஃபிகேட் சர்வரை மட்டும் நீங்கள் தனியாக இன்னொரு சர்வராக நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சர்வரில் தான் இதை இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா இதை வந்து நம்ம என்ன செய்வோம்னா ஸ்டாண்ட் அலோன் அப்படிங்கிறதா சொல்லுவோம். அப்படின்னா மீனிங் என்னன்னா, அந்த சர்வருக்குள்ளே ஏடி அப்படிங்கிற சர்வர் கிடையாது அப்படிங்கிறது மீனிங். இதில் என்ன இருக்குது, என்டர்பிரைஸ் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடி சர்வரும் சேர்ந்தே உள்ளுக்க இருக்குது. என்னோட சர்வர் இதே சர்வர் தான் ஏடி சர்வர் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இந்த என்டர்பிரைஸ் சிஏ அப்படிங்கிறத சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சர்வர் தான் ஏடி சர்வர், அதனால நமக்கு பிரச்சனை கிடையாது. என்டர்பிரைஸ் சிஏ அப்படிங்கிறத ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் ரெடி பண்ண போகிறது என்னது, ரூட் சர்டிஃபிகேட். நம்ம அங்கே என்ன செஞ்சிருப்போம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரைவேட் கீ ஒன்று ரெடி பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு ரூட் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிப்போம். அந்த ப்ரைவேட் கீ என்ன செய்யும்னா அந்த ரூட் சர்டிஃபிகேட்டில் போய் அட்டாச் ஆகிக்கிறோம். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்னா ரூட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத நான் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத கொடுக்குறோம். நெக்ஸ்ட், ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே என்ன செய்யுது, ப்ரைவேட் கீ வந்து கிரியேட் பண்ணிக்கிறது. இதில் அந்த ஆப்ஷன் தான் செலக்ட் ஆயிருக்கு, ப்ரைவேட் கீயும் அதுவே ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ அந்த ப்ரைவேட் கீ இருக்கு பாருங்களேன், அது எவ்வளோ செக்யூராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஹேஷிங்க்கு நீங்கள் இதோட ஆப்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம்னா பண்ணலாம். பண்ண பண்ண என்ன ஆயிரும்னா ஸ்லோ ஆயிரும். ரியல் டைமில் உங்களோட சர்வர் வந்து பெரிய லெவலில் இருக்குது அப்படின்னா இதிலே வந்து டாப் மோஸ்ட் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம லேப் பர்பஸ்க்காக SA1 அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக என்ன செட்டிங்ஸ் இருக்கோ அதையே நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கமாண்ட் லைனில் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம கொடுத்துருப்போம் அங்கே. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் நேம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த சர்டிஃபிகேட்டுக்கு, அதோட நேம் என்ன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் நேம் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம இந்த வி மேனேஜரில் கமாண்ட் லைனில் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம் அங்கே. ஸோ அது எல்லாமே இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜிஏ அதுவே வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த சர்டிஃபிகேட் வந்து எத்தனை வருஷம் வந்து வேலிட் வேணும், 5 இயர்ஸ்னா 5 இயர்ஸ், இல்லை 1 இயர்னா 1 இயர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்து கான்ஃபிகர் பண்ணிருங்க. க்ளோஸ். இப்போ என்ன கேட்குதுன்னா, இந்த கான்ஃபிகரேஷனையும் முடிச்சுக்கிறீங்களா, இல்லை அடிஷனலாக சில கான்ஃபிகரேஷன்னா இன்க்ளூட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம அந்த 3 ஆப்ஷன் தானே டிக் போட்டிருக்கோம். அடுத்து இருக்க 3 ஆப்ஷனையும் சேர்த்து நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன், அதனால எஸ்ன்னு கொடுக்குறேன். திருப்பி நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்குதுன்னா செலக்ட், அதாவது உங்களோட ஒரு யூஸரை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ எந்த யூசர் அப்படின்னா நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டர், ADMINISTRATOR அட்மினிஸ்ட்ரேட்டர். யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து மிஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட். இதில் நீங்கள் கான்ஃபிகர் பண்ண வேண்டியதே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரி ரீஜன். இப்போ லேபுக்கு பொறுத்தவரை நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், இருந்தாலும் நான் ப்ராப்பராக வைக்கிறேன். ரியல் டைமில் நீங்கள் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து பண்ணுறீங்களோ, இல்லை இந்த சர்டிஃபிகேட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் இதுனா நீங்கள் வந்து கொடுக்கணும்னா கொடுத்து வச்சுக்கலாம். நம்ம எங்கே இருக்கோம், இந்தியா. ஏன் வர மாட்டேங்குது. ஓகே.
இது எல்லாம் நம்ம இப்போதைக்கு கொடுக்க போகிறதில்ல, அதை விட்டுருவோம். நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட். திருப்பி யூசர் செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல யூசர் செலக்ட் பண்ணுறீங்க பாருங்களேன். அப்போனா என்ன வரும்னா, நீங்கள் இந்த ஐஏஎஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னா இது வந்து இன்க்ளூட் ஆகாது. இதுக்குள்ள வந்து இந்த யூசர் செலக்ட் பண்ண முடியாது. அடுத்து நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். இதை செலக்ட் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட். கான்ஃபிகர். இதோட பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் சர்வர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து கான்ஃபிகர் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் சர்வரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சர்டிஃபிகேட் சர்வரை எப்படி யூஸ் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேங்க. ரெஃப்ரெஷ். இந்த சர்டிஃபிகேட் சர்வர் வந்து ரன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். அது எங்கே போய் செக் பண்ணணும் அப்படின்னா டூல்ஸ். நீங்கள் எந்த ஒரு ரோல் இன்ஸ்டால் பண்ணாலும் அது டூல்ஸில் தான் வந்திருக்கும். சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி, சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை ஓப்பன் பண்ணுங்க. இது வந்து நமக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் டிக் இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்துல பிளாக்காக இருக்கும். அப்படி இருந்தால் இதுக்கு மேலே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஆல் டாஸ்க் அப்படின்னு போயிட்டு ஸ்டார்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இது வந்து ரன் ஆயிரும். இப்போ சர்டிஃபிகேட் சர்வர் வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா ஒரு ரூட் சர்டிஃபிகேட் தேவை. நீங்கள் வி மேனேஜரில் எப்படி ரெடி பண்ணியிருப்பீங்க, இந்த ரூட் சர்டிஃபிகேட்டை கிரியேட் பண்ணியிருக்க ஒரு கமாண்ட் கொடுத்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் அதை கொண்டு போய் காப்பி பண்ணால் பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா எனக்கு தேவை ரூட் சர்டிஃபிகேட். ரூட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா இந்த சர்வர்கிட்ட போய் நான் வாங்கிக்கிருவேன் இங்கே. இப்போ இந்த சர்வரை எப்படி நான் வந்து ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னா என்னோட சிஸ்டம் இருக்கு பாருங்களேன். அதாவது இது என்னோட சிஸ்டம். என்னோட சிஸ்டம் இந்த சர்வரோட கனெக்டில் இருக்கு, இந்த போர்ட். அதனால ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்கிறேன், என்னோட ஃபிசிக்கல் மிஷின்ல இருந்து ஃபர்ஸ்ட் என்னால் இந்த சர்வரை ரீச் பண்ண முடியுதா அப்படிங்கிறத ட்ரை பண்ணுறேன். பிங் 192.168.2.120 எனக்கு ரீச் ஆகுது. இப்போ எனக்கு தேவை என்னது, ரூட் சர்டிஃபிகேட். என்னோட ப்ரௌசரில் போயிட்டு 192.168.2.120/cert/srv அப்படிங்கிறது கொடுக்கணும். இது வந்து காமன் எல்லா இடத்துலையும் சர்டிஃபிகேட் சர்வர் இருந்தால். சர்டிஃபிகேட் சர்வருக்குள்ளே லாகின் பண்ணு அப்படிங்கிறது மீனிங். இப்போ கொடுத்ததும் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். மறந்துடாமல் யூசர் நேமில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா SD-WAN உங்களோட டொமைன் நேம், அதுக்கப்புறம் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ என்ன தேவை, ரூட் சர்டிஃபிகேட் தேவை. ரூட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா டவுன்லோடியே CA சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்களேன். இதை கிளிக் பண்ணணும். பேஸ் 64 அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேங்க. டவுன்லோடியே CA சர்டிஃபிகேட். இப்போ ரூட் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆயிருச்சு. கீப். இது நம்மளோட ரூட் சர்டிஃபிகேட். நான் இப்போ என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் தனியாக போட்டுக்கிறேன். இது கார்த்திகேயன் கிளஸ்டரிங் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிறோம். அதுக்குள்ளே தூக்கி இதை போட்டுறேன். இதுக்கு நேம் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் CA4 அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ ரூட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைச்சிருச்சா? இப்போ அந்த ரூட் சர்டிஃபிகேட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னா அதுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் நோட்பேட். இது ரூட் சர்டிஃபிகேட்டுக்கான இன்ஃபர்மேஷன். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எங்கே வரோம், நம்மளோட வி மேனேஜுக்கு வரோம். அட்மினிஸ்ட்ரேட்டர் செட்டிங்ஸ். இதில் ஆர்கனைசேஷன் நேம் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன நேம் யூஸ் பண்ணுறோமோ அந்த நேம். இதுக்கு வந்து விபாண்ட் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி IP அட்ரஸ் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து நம்ம விபாண்டுக்கு வந்து நேம் யூஸ் பண்ணுறோம்.
அந்த நேம் கொடுத்துக்கிறேன். இதை நான் அதாவது விபாண்டுக்கு ஏன் நேம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணல உங்களுக்கு. இப்போ கொடுத்துக்கிறேங்க. இப்போ இதை வச்சுமே நம்ம ஒர்க்னா பண்ண முடியாது. நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அடுத்து. இது நெக்ஸ்ட் கிளாஸில் நமக்கு வந்து இதை ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ரூட் சர்டிஃபிகேட்டை இன்ஸ்டால் பண்ணுற வரையும் நம்ம பார்ப்போம். அடுத்து நெக்ஸ்ட் எங்கே வருவீங்க? கண்ட்ரோலர் சர்டிஃபிகேட் அத்தாரைசேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதுக்கு வந்துருங்க. இதெல்லாம் நம்ம காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸ்க்கும் இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம கிளஸ்டரிங் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு போகல. இப்போ கிளஸ்டரிங் அப்படின்னு வரும்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு எதனா பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா, வி பாண்டுக்கு ஏன் வந்து ஐபி அட்ரஸ் கொடுக்காம நேம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதே மாதிரி இது வந்து 30 மினிட்ஸ் அப்படின்னு காட்டுது பாருங்களேன். இதுக்கானதை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ், மினிமம் வந்து 5 கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிளஸ்டரிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய தியரி இருக்குது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வரும்போது இது எல்லாமே வந்து வரும், அதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு வரேன் இதில். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? வி மேனேஜர்லேருந்து சிஎஸ்ஆர் வந்து கிரியேட் பண்ணுவீங்க இங்கே. அதாவது உங்களோட வி மேனேஜுக்குள்ளே என்ன செய்யணும்? ரூட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். சாரி, ரூட் சர்டிஃபிகேட் கிடையாது. வி மேனேஜ் வந்து ஒரு சிஎஸ்ஆரை கிரியேட் பண்ணி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வி மேனேஜ் இவருக்கு போய் யார் வழியானா சிஎஸ்ஆர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வழியா என்னைய வந்து உங்கள் கம்பெனி டிவைஸாக வந்து ஏற்றுக்கிறங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட போகும். இவர் என்ன செய்வார்? அவரோட இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக செக் பண்ணி இவர் ஒரு சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி இவருக்கு திருப்பி கொடுப்பாரு. அதை கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ணணும். அது வரையும் இந்த கிளாஸில் நம்ம பார்த்துக்குறோம். ஓகே, இப்போ எங்கே போகிறேன்? நம்மளோட வி மேனேஜுக்கு போகிறோம். அதில் டிவைஸ் சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போகிறோம். கண்ட்ரோலர் வி மேனேஜ் இருக்குது. இங்கேருந்து என்ன செய்கிறோம்? ஜெனரேட் சிஎஸ்ஆர். இந்த ஆப்ஷனை உள்ளுக்க இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கிறங்க. இப்போ நம்மளோட சர்டிஃபிகேட் சர்வர் இருக்கு பாருங்களேன், அதுக்கு வந்துருங்க. அதுக்குள்ளே லாகின் பண்ணிக்கிறங்க. அதில் ரெக்வெஸ்ட் ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. சாரி, இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட் சர்வரில் ஏதோ ஒன்று ரன் ஆகலை. அதனால் பரவாயில்ல, இதை மட்டும் விட்டுருங்க. நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ரெக்வெஸ்ட் சர்டிஃபிகேட்லேருந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நாளைக்கு கிளாஸில் எடுப்போம். ஏன்னா அது திருப்பி நீ அப்பாயி வர்றதுக்கு டைம் எடுக்கும். அந்த சர்டிஃபிகேட் சர்வரும் இன்னும் வந்து ப்ராப்பராக வந்து ரீச் ஆகலை. இதுவரை நம்ம இன்னைக்கு கிளாஸில் வச்சுக்கிருவோம். நாளைக்கு அப்படியே இதுலேருந்து கண்டினியூ பண்ணிட்டு போவோம். ஓகே ப்ரோ. ஓகே.